இன்னைக்கான மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா? மார்னிங் வீட்டுக்கு வரும்போது நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல சாலட்க்கு கேரட் குக்கும்பர் வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆரஞ்சு உரிச்சு சாப்பிட அதுவும் வாங்கியிருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் இந்த பட்டர் பீன்ஸை கண்ணில் பார்த்துட்டா வாங்காமல் வர மாட்டாங்க. ஸோ பட்டர் பீன்ஸ், சோயாபீன்ஸ், அப்புறம் இந்த ஃப்ரெஷ்ஷான தட்டைப்பயிறு உரிச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் வாங்கிட்டு அப்புறம் பர்பிள் கலர் கேபேஜ், அப்புறம் சமையலுக்கு தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு முட்டை வாங்கியிருந்தேன். இன்னைக்கு காடை முட்டை கூட இருந்துச்சு. ஸோ அதுவும் சேர்த்து வாங்கிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ அங்கங்கே எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். அந்த பயர் வகைகள்லாம் உரிச்சு வைக்கணும். ஆனா இப்போ அதுக்கு டைம் கிடையாது. ஸோ இப்போ சமையலுக்கு தேவையானதை மட்டும் அவசரத்துக்கு கொஞ்சமா உரிச்சு எடுத்துட்டேன். ஈவினிங் டைம் கிடைக்கிறப்போ நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பேசிக்கிட்டே அதை உரிச்சு வச்சுட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சிடும். இன்னைக்கு இந்த பட்டர் பீன்ஸ் அண்ட் சோயா பீன்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து செம்ம டேஸ்டியான சோயா பட்டர் பீன்ஸ் புலாவ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்த தாளிச்ச சோறு செய்வோம்ல, அதே மாதிரி தான். எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் தாராளமாக தயிர் அண்ட் கரம் மசாலா சேர்த்து சோயா அண்ட் பட்டர் பீன்ஸ் ரெண்டுமே சரிபாதியாக எடுத்திருக்கேன். இதை நீங்கள் குக்கரில் தனியாக வேக வச்சு சேர்த்திங்கன்னா இன்னுமே சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். சாப்பாடு அரிசியிலேயே செஞ்சுட்டேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி போட்டு மூடி வச்சுட்டேன். இது ரெடி ஆகிறதுக்குள்ள இன்னொரு சைடு எக்கரியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அகோரா எக் பாய்லரில் முட்டையை வேக போட்டிருந்தேன். வெந்ததுக்கு அப்புறமா முட்டையை இப்படி உரிச்சு 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொதிச்சிட்டு இருக்க மசாலா கூட கட் பண்ணியிருக்க முட்டையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே கொதிச்சிச்சுன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி புலாவ் இல்லை தேங்காய் பால் சாதத்து கூடலாம் இந்த எக்கரி ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாடு அரிசியிலேயே நல்ல பொலன்னு உதிரியா பயர்லாம் சூப்பராக வந்து சோயா பட்டர் பீன்ஸ் புலாவ் தயார். சிம்பிளா ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரோஸ் டைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.